பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இணைந்து ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் வழியோ உத்தமர்களுக்கு அரண். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். அரண் என்பது ஒரு பாதுகாப்பின் கோட்டை. இந்த நாளில் தேவன் தன்னுடைய வழியை நடத்துவதற்காக தேவ வார்த்தைகளை, வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளின்படி யார் தேவ பிள்ளைகள் நடக்கிறார்களோ அதுதான் தேவனுடைய வழி. உத்தமமாய் நடக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வழிகள் நடக்கும்போது தனியாய் ஒரு அரண் தேவையில்லை. அந்த வழியே அவனுக்கு பாதுகாப்பின் அரणाய் மாறிவிடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் எல்லா இடத்திலும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என் வார்த்தைகளை கைக்கொள், என் வார்த்தைகளின்படி நடந்தால் நன்மை ஆசீர்வாதம் என்று ஏன் சொல்லுகிறாரானால், அவருடைய வழியே ஒரு தேவ பிள்ளைக்கு பலத்த அரணாய், கோட்டையாய், பாதுகாப்பின் அரண் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் நமக்கு எந்த நபர்களுடைய அதிகாரத்துடைய பாதுகாப்பு இல்லாமல் தனிமையாய் நீ காணப்படுகிறாயோ, இந்த ஒரு காரியத்தை செய். அரணான பாதுகாப்பின் தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை நீ கர்த்தருடைய வழியில் நடந்தால், கர்த்தருடைய வழியில் கை கொண்டு நடந்தால் அந்த வழியே உனக்கு பாதுகாப்பின் அரணாய், செட்டையாய், கோட்டையாய் சத்துரு கண்களுக்கு மறைத்து, மறைவான கண்ணிகளுக்கு மறைத்து, எதிரான ஆயுதங்களுக்கு மறைத்து, தேவனுடைய வழி ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பின் அரணாய் மாறுகிறது. இந்த கால வேளையில எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பை இல்லை, அச்சுறுத்தல் இருக்கிறதோ அந்த இடங்களில் நீ தைரியமாய் கடந்து போக முடியும். ஒன்று முனை சேதப்படுத்தாதபடி நடக்க முடியும். எப்பொழுதுதான் நீ தேவ வழியில் உத்தமமாய் நடக்க நீ ஆரம்பித்து விட்டாலே அந்த வழி அரண், அந்த வழியே ஒரு கோட்டை. சத்ரு அதுக்குள் நுழைய முடியாது, மேற்கொள்ள முடியாது, உன்னை தொட முடியாது. இந்த கால வேளையில் நம்முடைய வழிகளில் நடக்காமல் தேவனுடைய வழியில் நாம் நடக்க ஆரம்பிப்போம். இந்த உலக வாழ்க்கை பாதுகாப்பானதாய், அரணாய் கர்த்தரே நமக்கு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம், தேவ வழியில் நடக்க ஆரம்பிப்போம். நாம் பாதுகாப்பாக இருக்க தேவன் நமக்கு அரணாயிருப்பார். செபிக்கலாமா? மகா இரக்கமுள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கும்போது, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது, ஆண்டவரே, சத்ருவின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் சகலவற்றையும் நீக்கி அந்த வழிகள் எங்களுக்கு அரணாய், பாதுகாப்பாய் அமைகிறது என்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த காலவேளையில் கேட்கும்படி, தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் எதை குறித்தும் அச்சப்படாதபடி, கலங்காதபடிக்கு கர்த்தருடைய வழிகளில் நடந்து அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வழியில் நடப்போம். அது அரணான பாதுகாப்பை நமக்கு தரும். God bless you. Praise the Lord.